ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. முதல் ஸ்லோகமும் 99 ஸ்லோகம் படிக்கணும். ஸ்ரீஹரிம் பரமானந்தம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வியாபகம் சர்வலோகானாம் காரணம் தம் நமாம்யகம். 99. உச்யதே பலாச்சைதத் ததா நத்தத் வியாகமக வேதாந்த மதகானம் ச யதோ ஞானமிதி ஸ்ருதிஹி உச்யதே அக்ஞர் பலாச்சைதத் ததா அனர்த்தத்வய ஆகமக வேதாந்த மதகானம் ச யதோ ஞானமிதி ஸ்ருதிஹி. அபரோக்ஷ அனுபூதி ஆதிசங்கர பகவத்பாதர் அருளியது. இதில் ஃபஸ்ட்டு பிரார்த்தனையோடு ஆரம்பித்தார். அதிகாரித்துவம், வேதாந்த விசாரம் பற்றிய கருத்துக்கள், எப்படி விசாரமெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தை சுருக்கமாக பார்த்தோம். பிறகு அதில் நான் யார் என்ற கேள்வி வந்தது முக்கியமாக வேதாந்த விசாரத்தில். மற்ற 3 விஷயம் இருக்குது. ஜீவன் நான் ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்குது, உலகம்னு ஒன்று இருக்குது. அதில் உலகம் நான் இருக்கேன். நம்மளை விசாரம் பண்ண ஆரம்பித்தா எல்லாமே வந்துடும். கடவுளும் வந்துடுவார், உலகமும் வந்துடும், எல்லாம் வந்துடும். அதனால் ஆத்ம விசாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஆத்ம லட்சணம் நிறைவா. பிறகு சுருதி யுக்தி பிரமாணம், அதில் ஆத்மாதான் சத்தியம் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. பிறகு ஸ்லோகம் 41லிருந்து 89 வரைக்கும் ஜெகன் மித்யா, இந்த உலகம் மித்தியா, அனாத்மா மித்தியா, இதுக்கு பல உதாரணங்கள் சொன்னார். 2 விஷயம் இருக்குது. நான் ஒருத்தர் இருக்கேன், வெளியே ஒன்று இருக்குது. நான் சத்தியமாக இருக்கேன், வெளியே இருக்கிறதெல்லாம் இந்த உடம்புலேருந்து ஆரம்பித்தோம்னா நான் எதையெல்லாம் அறிகிறேனோ அதெல்லாம் காட்சியில் இருக்குது, விவகாரத்துக்கு இருக்குது, அனுபவத்தில் இருக்குது. ஆனால் விசாரணை பண்ணி பார்த்தா பொய்யா போயிடும். அதுக்கு பேர் மித்தியான்னு பேர். இந்த கருத்தை நிலைநாட்டின பிறகு ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லை அப்படிங்கிற கருத்தில் நாம் இப்போ நிற்கிறோம். ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லை. அது எப்படி ஞானிக்கு பிராரப்த கர்மமும் இல்லைன்னு சொன்னால், அதாவது சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஞானிக்கு சஞ்சீத கர்மா அழிஞ்சிரும், ஆகாமிய கர்மமாக அழிஞ்சிரும். சில இடங்களில் பிராரப்த கர்மம் அழியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் பார்த்தா 3 கர்மமுமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லியிருக்கு. இவர் என்ன சொல்கிறார், சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லவே இல்லைங்கிறத நிலைநாட்டுறதுக்காக நான் இந்த கருத்தை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அஞ்ஞானியின் அடிப்படையில் சாஸ்திரம் பேசியிருக்கு. ஏன்னா ஒரு ஞானி இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா அவர் கேன்சரில் கஷ்டப்படுறார், வயிற்று வலியில் கொஞ்சம் கஷ்டப்படுறார். அஞ்ஞானி என்ன சொல்கிறான், என்னதான் ஞானம் வந்தாலும் அவர் கஷ்டப்படுறாரா இல்லையா, அப்போ பிராரப்த கர்மம் அவருக்கு இருக்குதுன்னு சொல்கிறான். அப்போ
மேலோட்டமாக உடலின் அடிப்படையில் பிராரப்த கர்மம் இருக்குது. அவருக்கு ஆழ்ந்த மனசுலையோ பெரிய துயரத்தை கொடுக்குறதில்ல. கஷ்டம் இருக்கும், கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை முதல் புரிஞ்சுக்கிறேன். நம்ம கஷ்டத்துக்கும் துயரத்துக்கும் எல்லா கஷ்டமும் துயரத்தை கொடுப்பதில்லை. ஏதோ எல்லா கஷ்டமும் துயரத்தை கொடுக்குறதே இல்லை. சில கஷ்டம் குழந்தைகளை வளர்க்குறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களுக்காக அப்படியே சமையல்லாம் பண்ணும்போது ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து குழந்தைக்கு நல்லா கொடுக்கணும்னு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு உண்மையிலே துயரமா? சந்தோஷம். குழந்தை பெற்றுக்கிறது கூட கஷ்டம் தான், ஆனால் துயரம் கிடையாது. ஆனால் அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கஷ்டம் வேறு துயரம் வேறு. அஞ்ஞானிக்கு எல்லா கஷ்டமும் துயரத்தை கொடுக்கும். ஞானிக்கு கஷ்டமெல்லாம் துயரத்தை கொடுக்க அர்த்தம் இல்லை. அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அஞ்ஞானி என்ன சொல்கிறான், அவருக்கு பிராரப்த கர்மம் இருக்குன்னு சொல்கிறான். அது இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணுறதுக்காக சொல்கிறேங்கிறார். பிறகு பிராரப்தத்தை அனுபவிப்பது இந்த ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல். அஞ்ஞானியை ஞானியை பொறுத்தவரையில் என்ன நிரூபணம் பண்ணியிருக்கான், இந்த உடலும் உள்ளமும் உண்மையில் இல்லை, மித்தியா. இது பஞ்சபூதத்துலேருந்து வந்துச்சு, பஞ்சபூதத்துலேருந்து போயிதுன்னு சொல்லும்போது அப்போ உடலே இல்லைன்னா அதை அனுபவிக்கிற துயரம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? அந்த அடிப்படையில் இல்லைன்னு கனவு உதாரணத்தெல்லாம் சொன்னார். கனவுல ஒரு உடம்பை பார்க்குறோம், அந்த உடம்பு கஷ்டப்படுது. கனவுல நம்மளுக்கு ஒரு மனசு இருக்குது, அந்த மனசு கஷ்டப்படுது. விழித்த பிறகு அந்த உடம்பும் போயிடுது, மனசும் போயிடுது. அது மாதிரி ஞானம் நல்ல நிலையாக வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த உடல் இருக்கிற பொழுதே பட்ட கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படிங்கிறது சொல்கிறார். நீங்கள் கொஞ்சம் இப்படி தள்ளி கூட உட்காந்துக்கலாம், இது மறைக்குதில்ல உங்களுக்கு. நீங்கள் இப்படி தள்ளி உட்காந்துக்கலாம், கொஞ்சம் முகம் தெரியறது மாதிரி. ஏன் இன்னும் கொஞ்சம். பிறகு இந்த கர்ம வினை எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே செய்த பல ஜென்மங்களில் செஞ்ச வினை தான் இந்த பிராரப்தமாக வந்திருக்கு. முற்பிறவியில் செய்த முன் ஜென்மங்கிறான் ஞானி. எனக்கு இந்த ஜென்மமும் இல்லை, எந்த ஜென்மமும் இல்லைங்கிறான். ஞானத்தினால சொல்லுவான். அப்படி ஜென்மமே இல்லைங்கிறவனுக்கு எப்படி துயரம் வரும் அப்படின்னு சொன்னார். பிறகு கனவு உடம்பு விழித்தபின் எப்படி கற்பனையோ அதே மாதிரி இந்த உடம்பும் இந்த மனமும் ஞானம் நிஷ்டையான பிறகு இது உண்மையில் இல்லை என்ற அறிவு இருப்பதால் அவனுக்கு இல்லை. கனவில் வந்த உடம்புக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை, டேட் ஆஃப் டெத்து கிடையாது. அது மாதிரி இதுக்கும் இல்லை. அதாவது எப்போ பிறந்துச்சு எப்படி வளர்ந்துச்சுலாம் கனவில் வந்த உடம்பு சொல்ல முடியாது. அதே மாதிரி கயிற்றில் பார்க்குற பாம்பு அப்படித்தான். சாதாரண பார்க்குற பாம்பு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அது கொஞ்சமாக வளர்ந்து வரும். கனவுல திடீர்னு கயிற்றில் ஒரு பாம்பை பார்க்குறோம், அது என்ன பண்ணுது, அது பார்த்தோன்னே பாம்பாக தெரியுது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அது பார்த்தோம். பிறகு காரண நாசம் காரிய நாசமாகும் சொன்னார். அதாவது இந்த துயரமெல்லாம் எப்படி போகுது, பிராரப்த கர்மம் நீங்குதுன்னு சொன்னால் அறியாமையை நீங்கும் பொழுது நீங்கும். அதுக்கு மண் உதாரணத்தையும் சொன்னார். அதாவது மூல காரணம், புஸ்தகத்தில் பேப்பரை நாசம் பண்ணால் புஸ்தகம் நாசம் ஆயிடும். அது மாதிரி மண்ணை நாசம் பண்ணால் பானை நாசம் ஆயிடும். இதில் மண்ணுங்கிற அர்த்தம் நம்ம பிரம்மனுக்கு சில நேரம் உதாரணமாக கொடுத்துருக்கோம். அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த 2 காரணம் இருக்குது. இந்த உலகத்துக்கு பிரம்மன் மாறாத ஒரு காரணம், ஆனால் அறியாமை மாயைங்கிறது மாறுகின்ற ஒரு காரணம். இங்கே அஞ்ஞானமும் காரணம் உலகத்துக்கு. அது மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களுக்கு அஞ்ஞானமும் ஒரு காரணம். அந்த அஞ்ஞானம் நீங்கும் பொழுது எல்லா துயரங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு பார்த்தோம். பிறகு கயிறு பாம்பு உதாரணத்தில் அப்படி தான். கயிற்றை பாம்பாக பார்க்குற வரையும் கஷ்டம் இருக்குது, கயிறாக பார்த்தாச்சுன்னா எல்லாம் ஓடி போயிடும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். பிறகு இந்த சுருதி சொல்வதெல்லாம் அஞ்ஞானிகளுக்காக அப்படிங்கிறது சொன்னார். அதில் பிராரப்தத்தின் ஓர் அங்கம் என்னன்னா இந்த சரீரம். இந்த உடல் அனுபவிப்பது தான் பிராரப்தம். இந்த பிராரப்தத்தை சுருதி சொல்வது அஞ்ஞானிக்காகன்னு 97வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். இதில் இன்னொரு கருத்து கூட பார்க்கலாம். ஒருத்தர் சொன்னாராம், ஒருத்தன் பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருந்திருக்கான், ரொம்ப அதிகமாக திட்டியிருக்கான். திட்டின உடனே இவன் ஒன்றுமே பேசலையாம். என்னப்பா இவ்வளவு திட்டுறான், நீ ஒன்றும் பேசலை, ஒன்றுமே உனக்கு கஷ்டமே இல்லையான்னு கேட்டாரான். அவன் திட்டுறது இந்த உடம்பை திட்டுறான்னு சொன்னால், இந்த உடம்பு பஞ்சபூதத்திலாம் ஆனது, அதனால் அவன் திட்டுறது பஞ்சபூதத்தை திட்டுறான்ட்டாரான். ஒருவேளை அவன் ஆத்மாவை திட்டானா அவனையே அவன் திட்டிக்கிறான்ட்டாரான். ஏன்னா ஏன் ஆத்மாவும் அவன் ஆத்மாவும் ஒன்று.
அப்படி இந்த ஞானத்தினால் அவன் என்ன பண்ணுறான், கஷ்டங்களை இந்த உடல் ரீதியாக நீக்கிக் கொள்கின்றான் அப்படின்னாரு. பிறகு பிராரப்தம் இருக்குங்கிறது அஞ்ஞானிகளுடைய பிடிவாதம். இதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 99வது ஸ்லோகத்தில் பார்க்குறது என்னன்னு சொன்னால், இந்த கருத்தை நிறைவு செய்கிறார். என்ன சொல்கிறாரு சொன்னால், இந்த பிராரப்தத்தை நம்ம கொஞ்சம் ஆரம்பித்து விட்டோம். போன கிளாஸில் 99வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுருக்கோம். சங்கரர் இந்த பிராரப்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அஞ்ஞானிகள் இந்த ஞானம் வந்தாலும் முழுமையான பலனை கொடுக்கான்னு சொல்கிறாங்க. எல்லா வேதாந்தம் படித்தாலும் பலனை கொடுக்கான்னு சொல்கிறாங்க. அதை நீக்குவதற்காக இங்கே சொன்னார். தொடர்ந்து இதை படித்து தொடர்ந்து இதை புரிஞ்சு இந்த ஞானம் நிலை பெற்றால் என்னாகும், இந்த பிராரப்த கர்மம் நீங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, உச்சியதே அக்ஞைகை பலாச்ச ஏதத்து. ஏதத்துனா இந்த பிராரப்தம் உண்டு, சத்தியமாக இருக்குங்கிற கருத்து. இந்த கருத்தானது அக்ஞைகை அஞ்ஞானிகளால் பலாச்ச பலவந்தமாக புரிந்து கொள்ளாமல் உச்சியதே சொல்லப்படுகிறது. பிராரப்தம் இருக்கு என்ற கருத்து அறியாமையில் உள்ளவர்களால் புரிந்து கொள்ளாமல் சொல்லப்படுகிறது அப்படின்னார். அஞ்ஞானிகள் சொல்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஞானத்திற்கு சுக துக்கத்தை நீக்கும் சக்தி கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. நாம் என்ன சொல்கிறோம், ஞானம்ங்கிறது நிஷ்டை ஆயிடுச்சுன்னா, உறுதியாச்சுன்னு சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் பாதிக்காமல், உடல் பாதிக்காமல் இல்லை, மனம் பாதிக்காமல் இருக்க முடியும். அதற்கு முதல்ல என்ன வேணும்னு சொன்னால், இந்த ஞானத்தினுடைய பலன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முதல்ல நம்பணும். ஞானம் வந்தால் போயிடும் நம்பணும். பகவான் கீதையில் முதல் உபதேசம் ஆரம்பிக்கும் போதே துயரத்துக்கெல்லாம் காரணம் அறியாமைங்கிறார். அறிவு வந்தால் துயரம் போய்விடும் சொல்கிறார். அப்போ ஞானம் வந்தால் என்ன பண்ணோம், துயரம் போயிடும் கீதையில் சொல்லியிருக்காரு. நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ஞானம் இல்லாட்டாலும் ஞானம் வந்தால் முதல்ல இந்த துயரமெல்லாம் போயிடும் முதல்ல நம்பணுங்கிறார். நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்தாச்சுன்னு சொன்னால் எல்லாம் போயிடும். அதாவது ஞானத்திற்கே அந்த சக்தி, அந்த பலன் இல்லைன்னு நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த ஞானத்திற்கு அந்த பலன் இருக்குது. முதல்ல உபனிஷத்துலாம் சொல்லியிருக்கு, ஞானம் வந்தால் எல்லா துயரமும் போயிடும், எல்லா கர்மமும் போயிடும்னு சொல்லியிருக்கு. அதை முதல்ல நாம் நம்பணும். இப்போ ஒரு யானை பாகம் இருக்கான், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் அப்படியே கூப்பிட்டு வரான், கிராமத்தில் கட்டி போட்டுருக்கான். அவன் எங்கே தூங்குவான் தெரியுமா, அது கால் கடியில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். யானைப்பாக யானை 4 காலு கடையில் படுத்து தூங்கிட்டு இருப்பான். ஏன் தூங்குறான், அவனுக்கு என்ன, இந்த யானை நம்மளை மிதிச்சிடாது, நம்மளை உறுதியாக மிதிக்காது, நம்ம மேலே படுக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவன் வளர்த்த அந்த ஞானை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா, இல்லாட்டி படுப்பானா? அந்த மாதிரி உபனிஷத் உண்மையைத்தான் சொல்லும். அது பொய் சொல்வதால் அதற்கு என்ன பண்ண, உபனிஷத் பொய் சொல்லி என்ன செய்ய போகுது? வேதம் பொய் சொல்லி நம்மளுக்கு என்ன? திருவள்ளுவர் பொய் சொல்லி அவருக்கு எதாவது கிடைக்க போதா? திருக்குறளில் சொல்லியிருக்காரு, நம்மளால் ஏற்றுக்கிற முடியாது சில கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா. அவர் சொல்கிற கருத்தை, சில கருத்தை பார்த்தீங்கன்னா இது எப்படி லைஃப்பில் செட்டில் ஒத்து வருமா அப்படின்னு தோணும். பொய்யே அவர் சொல்லணும், அதை கடைப்பிடிச்சி பார்த்தா பலன் தெரியும். அது மாதிரி உபனிஷத் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு முதல்ல நாம் நம்பணும். அது மட்டும் இல்லை, ஞானிகளோ தபஸ்விகளோ பெரிய முனிவர்களோ பொய் சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இதெல்லாம் புராணமெல்லாம் அட்டைப்புழுகு பொய், இதெல்லாம் புளி இருக்குது, தேவையில்லாமல் பொய்யா சொல்லியிருக்காங்க. பொய் சொன்னால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நீ பொய் சொல்லினா அரசியலில் மேலே வரலாம், அவங்க பொய் சொல்லி என்ன ஆக போகுது? அவங்க மக்களுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு போடவங்க சொன்னது பொய் சொல்கிறதுனா ஒரு ஞாபகம் இருக்காது. அப்போ அவங்க சொன்னது உண்மை அப்படின்னு நம்பணும். அப்படி நாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், ஞான பலத்தினால், ஞானத்தினுடைய உறுதியான ஒரு பலமான ஒரு உறுதியான சக்தியினால் அதனுடைய பலனாக எல்லா கர்மமும் நீங்கிவிடும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நம்மளுக்கு என்ன சொல்கிறான்னு சொன்னால் 3 விதமான தோஷம் ஏற்படும் இந்த சொல்லி நிறைவு பண்ணுறார். இந்த முதல் வரியில் சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அஞ்ஞானிகளால் புரிந்து கொள்ளாமல் இந்த பிராரப்தம் இருக்குது என்று சொல்லப்படுகிறது. இங்கே என்ன சொல்கிறார்னா, ததா அனர்த்தத்வய ஆகமக, ததா அனர்த்தத்வய ஆகமக.
அதனால் இந்த ஞானத்திற்கு பிராரப்தத்தை அளிக்கும் சக்தி இல்லை என்று நினைப்பாயானால், அதனால்தான் என்ன அர்த்தம்? நீ இந்த ஞானத்துக்கு பிராரப்தத்தை அளிக்கிற சக்தி இல்லை என்று நினைப்பாயானால், அதனால் அனர்த்த துவய ஆகம, 2 விதமான அனர்த்தம் ஏற்படும் சொல்லிட்டார். இந்த இடத்துல 2 தோஷம் ஏற்படும். என்ன தோஷங்கிறத இங்கே சொல்லலை, இதுக்கு விளக்கம் எழுதின வித்யாரண்ய மகாசுவாமிகள் சொல்கிறார். புரியுதா? இன்னொரு தோஷம் அடுத்த வரியில் சொல்கிறார். அடுத்து 2வது வரியில் முதல் பகுதியில் வேதாந்த மதகானம் ச, வேதாந்த கொள்கையும் தவறாகிவிடும். 2 அனர்த்தம் ஏற்படும். இன்னொன்று, நம்ம வேதாந்தத்தில் ஒரு கொள்கை சொல்கிறோம், அத்வைத ஞானம், இதனுடைய பலன்லாம் சொல்கிறோம், அதுவும் பொய்யாயிரும். அப்போ 3 தோஷம். இந்த அனர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். 2 விதமான அனர்த்தம் ஏற்படும். வேதாந்த கொள்கையும் தவறு என்ற தோஷம். அப்போ மொத்தம் 3 தோஷம் வந்துரும்ப்பா, நீ இந்த பிராரப்த கர்மம் அழியுங்கிற கருத்தை ஏற்றுக்கலைன்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறார். 2 விதமான அனர்த்தம் என்ன? சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லலை. இதுக்கு அவர் பொது அனர்த்தம்ன்ட்டு போயிட்டார். அதை அந்த ட்ரெடிஷ்னலாக வர்ற பரம்பரையில் வர்றவங்களுக்கு அது என்ன நோக்கத்தில் சொல்லியிருப்பார்னு தெரியும். இப்போ வித்யாரண்யர் தான் அதுக்கு விளக்க எழுதியிருக்கார். இந்த அபரோக்ஷ அனுபூதிக்கு விளக்க எழுதினவர் பஞ்சதசி எழுதின வித்யாரண்ய மகாசுவாமி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் தோஷம் அனிர்மோக பிரசங்கக, ஞானத்திற்கு பிராரப்தத்தை அளிக்கின்ற சக்தி இல்லை என்றால் மோட்சம் என்பதே அடைய முடியாது. நீ ஜீவன் முக்திலாம் சொல்லவே முடியாது. எல்லா துயரம் நீங்கள் இங்கே நிறைவாக ஆனந்தமாக இருக்காங்கிறத மோட்சம்னு சொல்கிறான். பிராரப்தத்துக்கு அழிக்கிற சக்தி இல்லைன்னு அப்புறம் மோட்சத்தை எப்படி அடைவான்? அந்த நிலைக்கே போக முடியாதே. அப்போ இது ஒரு அனர்த்தம். அனிர்மோக்ஷ பிரசங்கக, மோட்சம் என்பதை ஒருவன் அடையவே முடியாது என்ற தோஷம் ஏற்படும். அவன் பிராரப்தத்தினால சம்சாரத்தில் உழல்றான். பிறகு இந்த ஞானம் ஒன்று வேலை செய்யலைன்னா அப்படியே தானே இருப்போம், சம்சாரம் எங்கிட்ட நீங்கும். அப்போ மோட்சம் அடைகிறாங்கிற வார்த்தையே சொல்ல முடியாதே, அது ஒரு தோஷம் தானே. அப்போ பிராரப்தம் அழியலின், பிராரப்தம் அழியுதுன்னா சம்சாரம் போகணும், அந்த சுழல் போகணும். எப்போ பார்த்தாலும் சுகதுக்கத்தில் உழல்றது, இன்ப துன்பத்தில் உழல்றது, இது எல்லாம் போனாத்தான் அவன் ஜீவன் முக்தி அடைஞ்சதாக அர்த்தம். அப்போ இந்த ஜீவன் முக்தி மோட்ச விதேக முக்தியை 2ஆக பார்த்துக்கிடுவான், அது தெரியாது, இறந்த பிறகு அடையாது. அப்போ இந்த மோட்சங்கிறதே நீ பிராரப்தம் இருக்குன்னு சொல்லிட்டா மோட்சங்கிறது இல்லைன்னு சொல்லணும். நீ பிராரப்தம் இருக்குன்னு என்ன அர்த்தம் வரும்? மோட்சம் இல்லைங்கிற மீனிங் வந்துடும். அதனால் நீ இப்படி சொன்னேன்னா மோட்சத்தை அடைதல் என்பது கிடையாதுங்கிற தோஷம் வந்துடும். பிறகு 2வது தோஷம் ஞான சம்பிரதாய உச்சியதேங்கிறார். அதாவது இது ஸ்லோகத்தில் வரல, ஞான பரம்பரையே இல்லாமல் போய்விடும். ஒருத்தர் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டா தானே இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும். ஜீவன் முக்தனாக இருந்தால் தானே சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் சொன்னால் ஒரு குருடனுக்கு வழிகாட்டினது மாதிரி ஆயிரும். அப்போ சொல்ல முடியாது, புரியாமல் ஒருத்தர் அதை புரிய வைக்க முடியுமா? அப்போ ஞான பரம்பரை எப்படி வரும்? இப்போ சங்கரர் எல்லாம் வியாசர்லேருந்து வந்தால் அவங்களாம் இந்த பலனை அனுபவித்து சொல்கிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க? ஞான பரம்பரையே இல்லாமல் போய்விடும். ஜீவன் முக்தானாக இல்லாத ஒருவர் எப்படி இனியொருவருக்கு சொல்ல முடியும்? அஞ்ஞானிக்கு உபதேசம் பண்ணுவார், அப்படித்தான் போகுங்கிறார். ஒரு பார்வை இல்லாதவன் இன்னொரு பார்வை இல்லாதவன் அழைச்சி கூப்பிட்ற மாதிரி தான் போகுமே ஒழிய இந்த ஞான பரம்பரை இருக்காது. முதல் தோஷம் என்ன? மோட்சம் என்பதை அடைய முடியாதுங்கிற தோஷம் வந்துடும். 2வது அந்த குரு பரம்பரையே அதில் இருக்காதே. எப்படி ஒருத்தர் தெரிஞ்சால் தானே அடுத்தது சொல்ல முடியும், இந்த பலனை அனுபவிச்சா தானே சொல்ல முடியும். பிறகு 3வது தோஷம் தான் இங்கே சொல்கிறாரு, வேதாந்த மத காணம் ச, வேதாந்த மதமே இல்லாமல் போய்விடும். வேதாந்த மத காணம் ச, வேதாந்த மதம் என்ன சொல்லுது? இதைத்தான் சொல்லுது, அத்வைதத்தை சொல்லி ஞானத்தை சொல்லி ஞான பலன், ஜீவன் முக்தி, விதேக முக்தியெல்லாம் சொல்லுது. அப்போ இந்த உபனிஷத்து எதுக்கு உபதேசிக்கணும்? அத்வைத மதம்ங்கிறதே தேவையில்லை. வேதாந்த மதம், அத்வைத மதம் என்ன? வேதாந்தம். உபனிஷத் வேதாந்தத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மதங்கிறதே, அந்த கருத்துங்கிறதே தப்பாக போய்விடும். வேதாந்த கருத்துங்கிறதே தவறாக போகிவிடும். ஆகவே என்ன சொல்கிறார்? யதோ ஞானமிதி சுருதிகி, யதோ ஞானமிதி சுருதிகி, யதகன்னா எவ்விதம்,
அல்லது எந்த உபனிஷத்திலிருந்து இந்த ஞானம் என்ற கருத்து வருகின்றதோ, சுருதின்னா உபனிஷத், எந்த ஒரு உபனிஷத்திலிருந்து இந்த ஞானம் என்ற கருத்து வருகின்றதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபனிஷத்தினால் எது ஞானம் என்று சொல்லப்படுகிறதோ அதை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம்னா என்ன ஞானம்? அபரோக்ஷ ஞானம், அதே ஆத்ம ஞானம். இந்த அபரோக்ஷ ஞானத்துக்கு பேரே என்ன? ஆத்ம ஞானம். அபரோக்ஷம்னா என்னங்கிறதை இதுக்கு முதல்ல முகவுரையிலே நம்ம நிறைய விளக்கி சொல்லியிருக்கோம். அபரோக்ஷம்னா என்னங்கிறது முகவுரையிலே விளக்கி சொல்லியிருக்கோம். அதனால் இது அபரோக்ஷ ஞானம். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அத்வைதம் பொய்யாகிவிடும். உபனிஷத்து போய் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அதனால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிராரப்த கர்மம் ஞானிக்கு இல்லை என்ற கருத்தை நிறைவு செய்கிறாரு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். உச்சியதே அக்ஞைஹி பலாத், அந்த பலாத் ச உச்சியதே, அந்த பலாத் ச அப்படி பலாத் ச ஏதத்தை பிரிச்சம் சொன்னால் உச்சியதே அக்ஞைகை பலாத் ச உச்சியதே ஏதத்து. அந்த ஏதத்துங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். ஏதத்துனா இவ்விதம்னு அர்த்தம். பிராரப்தம் சத்தியம் என்று இருக்கு என்று சொல்கிறார்களே, இவ்விதம் சொல்கிறார்களே, அது அக்ஞைகி யாரால்? அஞ்ஞானிகளால். இந்த உச்சியதைங்கிற எடுத்துங்க. அஞ்ஞானிகளால் பலாத் உச்சியதே, அதாவது பலவந்தமாக பிடிவாதமாக உச்சியதே என சொல்லப்படுகின்றது. முதல் வார்த்தை உச்சியதே, புரியாமல் சொல்லப்படுகிறது. இந்த பிராரத்தம் சத்தியம் என்று யாரால் சொல்லப்படுகிறது? அக்ஞைகி அறியாமையில் உள்ளவர்களால் பலாச்ச உச்சியதே பலவந்தமாக பிடிவாதமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இது முதல் வார்த்தை. ரெண்டாவது ததா அனர்த்த துவய ஆகமக. ததான அவ்விதம் சொன்னால், அனர்த்த துவய ஆகமக இரண்டு விதமான அனர்த்தம் ஏற்படும். துவயன்னா இரண்டு, அனர்த்தம்னு அனர்த்தங்கள், ஆகமகன்னா ஏற்படும். இரண்டு விதமான அனர்த்தங்கள் ஏற்படும். என்ன? வேதாந்த மக, பிறகு அடுத்தது சொல்கிறார். ரெண்டு அனர்த்தம் சொல்லிட்டார். அடுத்தது பாருங்கள். வேதாந்த மத காணம் ச, வேதாந்த மதமும் தவறாகிவிடும். வேதாந்த மத காணம் ச, வேதாந்த மதமும் தவறாகிவிடும். யதோ யதக எவ்விதம், ஏனெனில் கடைசி வார்த்தை சுருதிகி, உபனிஷத்தில் சுருதிகி ஞானம் இதி, ஞானம் என்று அப்படி முடிச்சிட்டார். ஞானம் என்ற கருத்து வருகிறதோ அதை அவ்விதமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சேர்த்துக்கணும். உபனிஷத்தில் இதை ஞானம் என்று சொல்லியிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும்னா அவ்விதமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபனிஷத்தில் எது ஞானம் என்று சொல்லப்படுகிறதோ அதை அவ்விதமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறார். இங்கே பிராரப்தத்தை அஞ்ஞானிகள் பிடிவாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறார்? அப்படி சொன்னால் 3 விதமான தோஷம் ஏற்படும் சொல்லிட்டார். ஒன்று 2 விதமான அனர்த்தம், ஒன்று வேதாந்த மதம் இல்லாமல் போய்விடும். அந்த 2 விதமான அனர்த்தத்தில் ஒன்று என்னன்னு சொன்னால் மோட்சங்கிறது இருக்குது நமக்கு, ஜீவன் முக்திங்கிறது சொல்லவே முடியாது. பிறகு குரு பரம்பரையும் இல்லாமல் போய்விடும். இன்னொன்று வேதாந்த மதம் இல்லாமல் போய்விடும். 100வது ஸ்லோகத்திலிருந்து வேற கருத்து ஆரம்பிக்குது. ஸ்லோகத்தை படிக்கலாம். திரி பஞ்சாங்கான் யதோ வக்ஷ்யேம் பூர்வோக்தஸ்ய ஹி லப்தயேம் தைச்ச சர்வைஷதா காரியம் நிதித்யாசனமேவது. த்ரிபஞ்சாங்கான் யதோ வக்ஷ்யேம் பூர்வோக்தஸ்ய ஹி லப்தயேம் தைச்ச சர்வைஷதா காரியம் நிதித்யாசனமேவது. இங்கே 100லேருந்து கடைசி வரைக்குமே 134வது ஸ்லோகம் வரைக்கும் நிதித்தியாசனம் என்ற சாதனை சொல்லப்படுகிறது. நிதித்தியாசனம் என்ற சாதனை சிரவணம்
மனனம், நிதித்தியாசன் 3 சொல்லுவோம். ஞானத்தை அடைகிறதுக்கு முதல்ல கேட்கணும், பிறகு சந்தேகத்தெல்லாம் போக்கணும், பிறகு அது நிஷ்டை பெறுவதற்கு சில சாதனை சொல்லணும். அந்த நிஷ்டைக்கான சாதனையை இங்கே என்ன பண்ணுறாரு, இங்கே முக்கியமாக சொல்கிறார். இந்த அபரோக்ஷ அனுபூதியில் 2 கருத்து கொஞ்சம் விசேஷமான கருத்து. ஒன்று, ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லைங்கிறது. பிறகு ஞான நிஷ்டைக்கு சில வழிகளை இங்கே சொல்கிறார். நீ இப்போ ஞானத்தை அடைஞ்சிட்ட, நிலை பெறணும்னு அதுக்கு வழிகளை சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா 15 சாதனைகளை சொல்ல போகிறேன் என்ற சொல்லத்தை சொல்கிறார். என்னங்கிறது அடுத்த சொல்லத்தை சொல்ல போகிறார். பிறகு ஒவ்வொன்றா விளக்க போகிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு, நான் இதுக்கு 15 சாதனைகள் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாரு. அது என்னங்கிறத அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்வார். பிறகு சொல்லிவிட்டு பிறகு ஒவ்வொன்றா விளக்குவார். இப்படித்தான் இந்த 134 வரைக்கும் போகும். இது நிதித்தியாசனத்திற்கு எப்பொழுதும் இந்த சாதனைகளைத்தான் செய்ய வேண்டும் சொல்கிறார். இதுக்கு முதல்ல நாம் சில கருத்துக்களை பார்க்கணும். இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எப்பயுமே ஞானத்தை பெறுவதற்கு குரு சாஸ்திரம் கட்டாயம் தேவை. நாமெல்லாம் ஞானத்தை அடைய முடியாது. நிச்சயம் அதற்கு ஒரு குரு தேவை. அதெல்லாம் குருவெல்லாம் தேவையில்லை, நான் தியானம் பண்ணியே அடைஞ்சிக்கிறவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நீ போய் தியானம் பண்ணி ஞானத்தை அடைஞ்சிருக்கணும், அனுப்பிச்சி விட்ருக்கணும். இல்லாட்டி தலையில் கையை வச்சு நான் கையை வைக்கிறேன் உனக்கு ஞானம் வந்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவன் கேள்வி கேட்குறான், இவர் பதில் சொல்கிறார். அப்படித்தான் ஞானத்தை அடை. எல்லா உபனிஷத்தும் அப்படித்தான் இருக்குது. சிஷ்யன் கேள்வி கேட்பான், குரு பதில் சொல்வார். சில உபனிஷத்தில் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கடோபனிஷத்தில் நசிகேதன் யமதர்மராஜாட்ட கேட்குறான், ஒரு உபதேசம் பண்ணுறார். இப்படித்தான் உபதேசம் பண்ண முடியும். இதுதான் நம்ம ஞானத்தை பெறுவதற்கான வழி. அப்படி நாம் பெற்று அந்த வாழ்க்கையை அடைஞ்சாதான் அந்த வாழ்க்கை நல்லா அமையும். சரி, ஞானத்தை அடைஞ்சாச்சு, அந்த ஞானம் பலனை கொடுக்குதான்னா சில நேரம் உடனே கொடுத்துருது, சில நேரம் கொடுக்கறதில்ல. உதாரணம் பார்த்தோம்னா, கர்ணை துக்கப்பட்டான். எல்லோரும் தேரோட்டி மகன் தேரோட்டி மகன் சொல்கிறாங்கன்னு புழுங்கி சாவான். நம்மளுக்கு இவ்வளவு திறமை இருக்குது, இவ்வளோ சக்தி இருக்குது, நம்மளை போய் இப்படி தேரோட்டி மகன் எல்லாம் திட்டுறானேன்ட்டு. அவனுக்கு தான் குந்தியினுடைய மைந்தன்னு தெரிஞ்ச பிறகு அது இப்போ என்னாச்சு, திட்டுனாலும் அவனுக்கு அந்த வருத்தமே வராது. நான் தான் தருமனுக்கு மூத்தவன், இந்த ராஜ்யத்துக்கு அதிபதி ஆக வேண்டியவன், இவன் என்னமோ நம்மளை தேரோட்டிக்கும் திட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு கண்டுக்கிறாமல் போயிடும். அந்த ஞானம் என்ன பண்ணிச்சு, குந்தியின் மகன்கிற ஞானம் அந்த துக்கத்தை உடனே போய்க்கிருச்சு. அது மாதிரி நான் ஆத்மஸ்வரூபம், அழியாதவன், மாறாதவன், இந்த உடம்பு இல்லை என்ற ஞானம் துக்கத்தை போக்குதான்னா போக்கலை. புரியுதுங்களா? அந்த அறிவு உடனே போச்சு, சில அறிவு போகிறதில்ல. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறோம், உலக மித்தியான்னு சொல்கிறோம். இந்த ஞானமெல்லாம் வந்த பின்பும் கூட இந்த ஞானம் முழுமையாக வேலை செய்யாமல் அதுக்கு ஒரு தடை ஏற்பட்டு துக்கம் வருகின்றது. அந்த ஞானம் சொன்ன அந்த ஞானத்தின்படி, நான் ஆனந்த ஸ்வரூபம் என்று சொன்ன அறிவின்படி நம்மால் நடக்க முடியவில்லை. நீ துயரமற்றவன், நிறைவானவன் சொல்லுது. பூரணமான குறையாதான் எனக்கு தெரியுது, பூரணங்கிறது வரலை. முன்பு அறிவில்லாத சம்சாரி, இப்போ அறிவுடைய சம்சாரி. அவ்வளோதான் வித்தியாசம். ஞானம் இல்லாமல் துக்கப்பட்டேன், இப்போ ஞானத்தோடு துக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். முன்னாடி படிக்காத முட்டாளாக இருந்தேன், இப்போ படித்த முட்டாளாகிட்டேன். எப்படி இருக்குது சொல்லுங்க, படித்து முட்டாளாக இருக்கே எப்போன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி தான் ஆகுது இது. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய பிராரப்தக்கு, அதாவது ஜென்ம வாசனைகள் பலமாக இருக்குது, அது வேலை செய்ய தடையாக இருக்கு. பார்க்குறோம் எப்படின்ட்டு. ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒருத்தர் அவனுக்கு ஒரு சொல்லி, இந்த குடிசை கீழே 100 அடி கீழே ஒரு தங்க பானை நிறைய தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான், அது உண்மை. ஆனால் அதை தோண்டி எடுக்கிறது கூட அவன்கிட்ட பணம் கிடையாது. இப்போ தங்கம் இருக்குது, இந்த தங்கம் வந்தால் நான் பெரிய கோடீஸ்வரங்கிற ஞானம் வந்தாச்சு. ஆனால் அது வேலை செய்யுதா? அது தோண்டி எடுக்கிறதுக்கே பணம் இல்லை, எவனும் தரவும் மாட்டேங்கிறான், இவன் பொய் சொல்கிறாங்கிறான். அப்போ எப்படி? அது வரைக்கும் அவனுக்கு தோண்டி எடுக்கிற வரைக்கும் துக்கம்தான். எடுத்து கையில் எடுத்தாத்தான் அவனுக்கு அந்த ஞானம் வந்தாலும் கூட அவனுக்கு துக்கத்தைத்தான் அடையும். அது போல தான். அதாவது இன்னொரு சின்மயானந்தர் ஒரு கதை சொல்லியிருந்தார். நிதித்தியாசன சாதம் எதுக்கும் எப்படின்னா, ஒரு இளைஞன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான், நல்ல பொருளாதாரத்துல எல்லாம். அவங்களுடைய
மாமா ஒருத்தர் மலேசியாவில் இருக்கிறாரு. அவர் வசதியாக இருக்கிறது நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபோனில் பேசுவார். பிறகு அவருக்கு உடம்பு முடியாமல் இருக்குது அந்த மாமாவுக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் திடீர்னு இறந்து போயிடார் அவங்க மாமா. இவன் கஷ்டத்தில் இருக்கான். அவங்க மாமா நான் இங்கே ஒரு இடம் வர்றேன், நீ பாருன்னு சொல்கிறார். சரி, அவர்கிட்ட போய் பொருளாதார உதவி கேட்கலாம். அவர் ஏதாவது கொடுத்தாருன்னு சொன்னால், யார் மாமாவுடைய நண்பர். வந்த உடனே அவர் வர்றாரு. வந்த உடனே இவன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, எனக்கு பிஸ்னஸ்க்கு ஏதாவது நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறான். நீ பெரிய கோடீஸ்வரன்டா, நீ ஏன்டா ஹெல்ப் கேட்குறேங்கிறாரு. என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் மாமா மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரர், அவர் சொத்தை பூரா ஓம்பேல் எழுதி வச்சிட்டார். என்ன அதனால் நீ ஆனால் அந்த சொத்தை நீ ஈஸியாக அடைய முடியாது. ஏன்னா அங்கே இருக்க சட்டத்திட்ட வேறு. அதை முறைப்படி போய் அங்கே இருந்து அதை விற்று அதை கொண்டு சேர்க்கறதுக்கு நிறைய சிரமம் இருக்குது. அதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அதுக்கு உண்டான வழிகள்லாம் சொல்கிறேங்கிறார். இப்போ இவனுக்கு என்னாச்சு, பணம் வந்தாச்சு, நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஆனால் 6 மாதம் கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பான், துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த ப்ராசஸ் போக லேட் ஆகும். அது மாதிரி ஞானம் வந்தாச்சு, தெரியுது, அந்த ப்ராசஸ் போய் அதை அடையிறதுக்கு, நிஷ்டை அடைகிறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறது சொல்கிறாருங்க. அப்போ அதுக்கு என்ன ஆகுனா, நான் சொல்கிற சாதனையெல்லாம் செய்ய அப்படிங்கிறாரு. இந்த பெற்ற ஞானமும் 100 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய தங்கமும் ஒன்று தான். நாம் பெற்ற ஞானமும் மலேசியாவில் இருக்க சொத்தும் ஒன்று தான். புரியுதுங்களா? அடையிறது வரைக்கும் கஷ்டம் தானே, உண்மை தானே, அதை சொல்கிறாருங்க. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தடை இங்கே என்ன வருதுன்னா, ஞானத்துக்கு நம்முடைய பழைய வாசனைகள். இந்த உடல் தான் நான், இந்த மனம்தான் நான், இந்த உலகம் உண்மை, எல்லாமே சத்தியம் என்ற அறிவு இந்த ஜென்மத்தில் இல்லை, பல ஜென்மங்களில் வாசனையாக நம்மளுடைய உள்ளத்தில் பதிஞ்சிருக்கு. சூக்ஷ்ம சரீரம் எப்பயுமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மனம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரம். இந்த ஜென்மத்தில் உள்ள மனசில் மட்டும் இல்லை, ஏற்கனவே பல ஜென்மங்களில் இந்த உடம்பு சத்தியம் உலகு சத்தியங்கிற அறிவு அந்த மனசில் பதிஞ்சிருக்கு வாசனை ரூபமாக. அந்த பதிஞ்சதை உடனே நீ போனாலும் அது இல்லைன்னு புரிஞ்சாலும் கூட அந்த வாசனை கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அந்த பழக்கம் போகிறதில்ல. அதுக்கு இந்த சாதனையை செய்ய வேண்டும். இப்போ ஒரு கெட்ட கனவு கண்டிருக்கோம், புரியுதுங்களா? அந்த கனவுல அவ்வளோ பெரிய துக்கம், பார்த்திங்கன்னா பெரிய துக்கம், பெரிய சோதனை. விழித்த உடனே அப்பா கனவாக போச்சுன்னு ஒரு சந்தோஷம் வருது. வந்து அந்த படபட போகிறதுக்கு நேரம் ஆகும். அந்த படபட போகிறதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம். நல்ல வேளை கனவாக போச்சுன்னு வந்துடும். இருந்தாலும் இப்படி ஒரு கனவா, மோசமான கனவுப்பா அப்படின்னு அந்த படபடப்பு நீங்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. சில பேருக்கு கொஞ்ச நேரம், சில பேருக்கு இப்படி மோசமான கண்டவங்க அதை ஒரு 4 நாளைக்கு நினச்சிக்கிட்டு இருப்பான். அது போன பிறகு கூட. அதே மாதிரி இந்த உலகம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த வாசனைகள் நம்மளுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை செஞ்சாதான் இந்த ஞானம் பலன்படும். நிதித்தியாசனம் சாதனையை செய்கிறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானமே வராமல் அந்த சாதனையை எப்படி செய்ய முடியும்? முதல்ல குருவிட்ட கேய் நம்ம ஞானத்தை பெறணும். இப்போ ஒரு பிஹெச்டி பண்ணணும்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஒரு பிஜி பண்ணால் தானே பிஹெச்டி பண்ண முடியும். நான் பிஹெச்டி பண்ண போகிறேன்ட்டு 10th உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுக்கு முதல்ல நீ என்ன பண்ண, டிகிரி முடித்து போஸ்ட் கிராஜுவேட் முடிக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் முடித்தா தான் பிஹெச்டிக்கு அப்ளிகேஷனே போட முடியும். அது மாதிரி ஞானம் வந்தால் தான் நீ நிஷ்டைக்கே போக முடியும், ஞான நிஷ்டைக்கு போக முடியும். ஞானமே வராமல் ஞான நிஷ்டைங்கிற வார்த்தையே தப்பாயிடும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஞான நிஷ்டை கொஞ்சமாவது ஞானம் இருக்கணும், ஓரளவுக்காவது தத்துவம் புரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகுதான் அது ஞான நிஷ்டையாகும். என்ன சாதனை சொல்கிறாருன்னா, 15 சாதனைகளை சொல்கிறார். முதல் வரியில் பார்த்தீங்கன்னா, முதல் பகுதி திரிபஞ்ச அங்கானி அதே வக்ஷியே. 3ன்னா 3, பஞ்சன்னா 5, 5 15. 15க்கு 3 பஞ்ச அப்படிங்கிறார். 15 அங்காணி அங்கங்களோடு கூடிய சாதனைகளை வக்ஷியே சொல்லப் போகின்றேன். 15 அங்கங்களோடு உள்ள சாதனைகளை நான் சொல்லப் போகிறேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணுறார். இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகத்தில் இந்த 15 சாதனையை சொல்லப்படும். என்னங்கிறது அடுத்து சொல்வார். இந்த 15 சாதனைகளும் என்னன்னு சொன்னால், யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள். யோக சாஸ்திரத்தில் இந்த 15 வார்த்தை சொல்ல போகிறார். அது யோக சாஸ்திரத்தில் இந்த வார்த்தை வருது. ஆனால்
அங்கே உள்ள அர்த்தம் வேற, இங்கே உள்ள அர்த்தம் வேற. அங்கே அந்த 15 சாதனை அந்த வார்த்தையில் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மனதை பக்குவப்படுத்துறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே எதுக்கு சொல்கிறாரு? ஞானத்தை நிலை பெறுவதற்கு சொல்கிறாரு. இங்கே பெற்ற அறிவை உறுதிப்படுத்துவதற்கு இங்கே சொல்கிறாரு. அங்கே எது சொல்கிறாரு? இந்த அறிவை பெறுவதற்கான தகுதியை அடைவதற்காகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பொருள் வேறு, இதனுடைய பொருள் வேறு. இந்த 15 சாதனைகள், அந்த 15 வார்த்தைகளும் யோக சாஸ்திரத்திலும் வருகின்றது. அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதே சாதனையை வேறு விதத்தில் இங்கு சொல்லுகின்றார். அங்கே ஒரு அர்த்தம் இருக்கும், இங்கே வேதாந்தத்தில் நிதித்தியாசனத்தில் ஒரு அர்த்தம் வந்துடும். இப்போ டக்குன்னு என்ன? டியூசிகே வாத்து தானே. கிரிக்கெட்டில் 0ன்னு அர்த்தம். கிரிக்கெட்டில் அந்த வார்த்தைக்கு டக்குன்னு என்ன அர்த்தம்? 0ன்னு தானே அர்த்தம். இப்போ ஒரே வார்த்தை ஒரு இடத்துல வேறையாக இருக்குது, இன்னொரு இடத்துல வேறையாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அவன் தண்ணி போட்டிருக்கான்னு சொல்கிறோம். அந்த தண்ணிக்கு என்ன அர்த்தம்? நீ தண்ணி கொண்டு வான்னு சொன்னால் நம்ம குடிக்கிறதுக்கு சொல்கிறோம். அவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்கான்னு சொன்னால் என்ன சொல்கிறான்? வேறு மீனிங். அந்த ட்ரிங்க் வேறு. பொதுவாக தண்ணீர் குடிக்கிறான்னு சொன்னால் வேறு அர்த்தம். அவன் தண்ணி அடிச்சிருக்கான், தண்ணி குடிக்கிறான்னா வேறு அர்த்தம். தண்ணி அடிச்சிருக்கான்னா அந்த அடிச்சிருக்காங்கிற வார்த்தை தண்ணிக்கு வேறு அர்த்தத்தை உண்டாக்கிறோம். அது ஒரே வார்த்தை பல அர்த்தம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், வேதாந்தத்தில் யோக சாஸ்திரத்தில் மனதை தூய்மைப்படுத்துவதற்காக, மனதை கட்டுப்படுத்துவதற்காக நிறைய சாதனைகள்லாம் சொல்லியிருக்கும். இப்போ கர்மயோகம் இருக்குது, சமுதாய சேவை, ஜபம், யாத்ரா, நடைபயணம் எல்லாம் இருக்கும். இங்கே எல்லாம் அதே சாதனையை வேறு ரூபத்தில் சொல்ல போகிறார். இங்கே இந்த மாதிரி சாதனைகள் எல்லாம் இங்கே சொல்கிற சாதனை எப்படின்னா, அங்கே ஸ்பெஷலாக செய்கிறது. இங்கே வாழ்க்கை முழுதும் நீ என்ன செய்கிறையோ அதவே சாதனையாக மாற்றுறது நிதித்தியாசனத்தில். அங்கே எப்படி ஸ்பெஷலாக செய்யணும், இங்கே என்ன பண்ண போகிறாரு? நீ செஞ்சுக்கிட்டு இருக்கதே சாதனையாக மாற்றி விட்டுருவார் நிதித்தியாசனத்தில். அதே பெரிய வித்தியாசம். யோக சாஸ்திரத்தில் நாம் தயாராவதற்காக சொல்லப்பட்ட சாதனைகள், இங்கு நாம் தயாராகி ஞானம் பெற்றபின் ஞானத்தை நிலைபெறுவதற்காக சொல்லப்படுகின்ற சாதனைகள். கொஞ்சம் வார்த்தைகள்லாம் ஒரே வார்த்தை, அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அவ்வளோதே வித்தியாசம். எல்லாம் நன்கு தெரிந்த வார்த்தைகள் தான். அதே வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சங்கரர் இங்கு வேறு விதத்தில் பயன்படுகிறார். சாதன காலத்தில் கோயிலை சுற்றுறது, மலையை சுற்றுறது கிரிவலம். இவனுக்கு ஞானம் அடைஞ்ச பிறகு இவன் நடக்கிறதே கிரிவலம் தான். இவன் நடக்கிறதே கோயிலை சுற்றுறது. ஏன்னா இவன் உலகம் பூரா அவனுக்கு கோயில். இவன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான்? நான் கடவுளத்தையும் சுற்றிக்கிட்டு இருக்கான்மா. புரியுதா உங்களுக்கு? இது அது ஸ்பெஷலாக செய்கிறது. இவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதவே சாதனையாக மாற்றி போடுவான். அது நிதித்தியாசனத்துக்கு அதிகம் வித்தியாசம். அவனுக்கு கோயிலை சுற்றுறதெல்லாம் பிரதட்சணை, இவனுக்கு எல்லாமே பிரதட்சணை தான். பிறகு அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறார். இப்போ சாதனையாக இருக்கும்போது மௌனம்னு சாதனை சொல்கிறான். அவன் வாய் பேசாமல் இருக்கிறது மௌனம்ங்கிற வார்த்தை. இங்கே என்ன சொல்வார்? ஞானத்துக்கு பிறகு இவன் செயல்பட்டுக்கிட்டே இருப்பான், எல்லா செயல்பாடையும் செய்வான், பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் என்ன பேசினாலும் என்ன செயல்பட்டாலும் மனம் மௌனமாக இருக்குமா, மன அமைதியாக இருக்கும். அதை இந்த சாதனையின் மூலமாக கொண்டு வர முடியும். அப்போ மௌனம்ங்கிறது இவனுக்கு வேற, அவனுக்கு வேற சாதனையாகுது. யமம் நியமம்ங்கிற சாதனையெல்லாம் பதஞ்சலி ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாரு. இங்கே சங்கரர் அதை மாற்றி சொல்ல போகிறாரு. நிதித்தியாசகனை பின்பற்றக்கூடிய யமம் வேற, நியமம் வேற. இதெல்லாம் இங்கே சொல்ல போகிறார். இப்போ மனமே இறைவனின் ஆலயம், முருகனின் மயில் வாகனம்லாம் நம்ம படிக்கிறோம். ஊன் உடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், இப்படியெல்லாம் சொல்கிறோம். என்னுடைய குரலே கோயில் மணியெல்லாம் பாடியிருக்காங்க. இதன் பொருள் சாதாரண சொல்கிறதுக்கு இதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. உள்ளமே பெருங்கோயிலாக உள்ள பெரிய கோயிலாக இருக்கு, அதோடைய அர்த்தம் வேறு. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு? 15 சொற்களை எடுத்துக்கிட்டு 15 சாதனைகளை சொல்கிறார். ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல திரிபஞ்ச அங்கானி அதோ வக்ஷியே, 3 அதை 15 அங்கங்களோடு கூடிய சாதனைகளை அதக இப்பொழுது சொல்லப் போகின்றேன்கிறார். இது எதுக்கு சொல்கிறாரு? நிதித்தியாசனத்திற்காக. எதற்குன்னு அடுத்து சொல்கிறார். முதல் வீரில் 2வது பகுதி பார்த்தீங்கன்னா, பூர்வோக்தஸ்யகி லப்தையே, முன் சொல்லப்பட்டதை அடைவதற்காக.
இதற்கு முன்பு சொல்லப்பட்ட ஞானத்தினுடைய நிஷ்டையை அடைவதற்காக அல்லது மோட்ச பலனை அடைவதற்காக, பிராரப்த கர்மமும் நாசம் அடைவதற்காக. பிராரப்த கர்மம் நாசமானு சொன்னாரா இல்லையா? அது நாசமாகணும்னா இந்த 15 சாதனைகளை நான் சொல்ல போகின்றேன். அதற்காக 3 விதமான கர்மங்களும், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், 3 கர்மமும் அழிவதற்காக, மோட்சம் என்ற பலனை அடைவதற்காக நான் இந்த 15 சாதனைகளை இப்பொழுது சொல்லப் போகின்றேன். அதை எப்படி செய்யணும்னா அதை சொல்கிறாருங்க. தைகை ச சர்வைகை, அந்த 15 சாதனங்களுடனும் சதா எப்போ செய்யணும்னு சொல்கிறார். சதா எப்பொழுதும், காரியம் நிதித்தியாசனம் ஏவது, அதாவது எப்பொழுதும் இந்த நிதித்தியாசனம் என்ற சாதனையை மட்டும்தான் மேற்கொள்ள வேண்டும். இவன் ஞானம் அடைஞ்சிட்டான்னா இந்த நிதித்தியாசனங்கிற சாதனை எப்போ செய்யணும்? எப்பொழுதும் செய்ய வேணும்னு சொல்லிட்டார். என்ன சாமி, ஏற்கனவே ஞானத்துக்கு சாதனை சதுஷ்டயம் 4 சாதனை சொன்னீங்க, அதை படாத பாடுபட்டு செஞ்சு ஞானத்துக்கு வந்தாச்சு. அது கூட அப்பப்பத்தான் செஞ்சோம், எப்பொழுதும் செய்ய சொல்லலை. இப்போ என்னடனா 15 சொல்லி அதை எப்பொழுதும் செய்யணும்னா வேறு வேலை வெட்டி பார்க்க வேணாமா? வருமா இல்லையா? 15 சாதனைகளை சொல்லி அதை எப்பொழுதும் செய்ய வேண்டும் சொல்லியாச்சுன்னா வேறு வேலை இல்லையா, வேறு வெட்டி இல்லையா, இது எப்படி செய்கிறது அப்படிங்கிற சந்தேகம் வரும். இங்கு தனியாக ஸ்பெஷலாக சொல்லல, அங்கே தனியாக ஸ்பெஷலாக போய் செய்கிறது. இங்கே என்ன பண்ணுறாருன்னா, வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துகின்ற அத்தனையுமே சாதனையாக பாவனையில் மாற்றிடுறது. அங்கே ஸ்பெஷலாக செய்வோம். அங்கே வைராக்கியம்னா நம்ம கரெக்டாக பார்த்து ஒதுங்கி நிற்போம். இங்கே அது வேறு கோணத்தில் போகும். அது புரியுதுங்களா? அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்பொழுதும் சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த ஞானம் அப்ளை ஆகி நாம் செய்கின்ற எல்லாமே சாதனைகளாக மாறிவிடும். அதனால் இங்கே கட்டாயப்படுத்துகிறார். நிதித்தியாசனம் என்ற சாதனையை, அதாவது காரியம் நிதித்தியாசனம் ஏவது, நிதித்தியாசனம் என்ற சாதனையை மட்டும்தான் மேற்கொள்ள வேண்டும். அந்த அழுத்து சொல்கிறார். நம்ம சாஸ்திரத்தில் ஒரு வருத்தர் ஸ்ரோத்தவியோ மந்தவியோ அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த டும் ஏதாவது கேட்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும் சொல்லி அந்த டும்ங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். கேட்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும் சொன்னால் அதை வலியுறுத்துது, அதை கட்டாயப்படுத்தி சொல்லுது. சிரவணம் மனனம் இதெல்லாம் குருவோட சேர்ந்து செய்யணும். நிதித்தியாசனம் எப்படி செய்யணும்? இது நாம செய்ய வேண்டியது. அதுக்கு குரு வேணும், சாஸ்திரம் வேணும், நாம் இருந்து சேர்ந்து செய்கிற சாதனை. இங்கே நிதித்தியாசனம் என்ற சாதனை தான் மட்டும் செய்ய வேண்டிய சாதனை, கட்டாயம் செய்ய வேண்டும் டும்னு வலியுறுத்துகிறார். பசியுடன் இருப்பவன்கிட்ட போய் உன் பசியை போக்குறதுக்கு என்ன சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். வேறு சாதனை சொல்ல முடியுமா? ஒருத்தன் பசியோடு இருக்கான், இதை நீ படி பசி போயிடும் சொல்ல முடியுமா? சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அது மாதிரி நீ நிதித்தியாசனம் செய்துதான் ஆக வேண்டும். அந்த சாதனையை, மோட்சத்தை அடைய இந்த சாதனைகளை செய்துதான் ஆக வேண்டும். சாஸ்திரத்தை முழுமையாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதில் நிலைபெற இந்த 15 சாதனைகளை செய்தான் ஆக வேண்டும் சொல்லி இதில் இங்கே கட்டாயப்படுத்துகிறாரு. அந்த இதுக்கு அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்து போகலாம். 15 சாதனை என்னன்னு சொல்ல போகிறாரு, பிறகு ஒவ்வொன்றா சொல்ல போகிறாரு, பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். இந்த முதல் வரியில் 2வது பதி பூர்வ உக்தஸ்யஹி லப்தையேன் இருக்கு. பூர்வ உக்தஸ்யஹின்னா முன் சொல்லப்பட்ட மோட்சத்தைன்னு சேர்த்து. முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? மோட்சம்ங்கிறத தான் நம்ம அடையிறதுக்காக பாடுபடுறோம். முன் சொல்லப்பட்ட மோட்சத்தை லப்தையே அடைவதற்காக திரிபஞ்ச அங்காணி 3, 5, 15 அங்கங்களுடன் கூடிய சாதனைகளை திரிபஞ்ச அங்காணி அதோ இனிமேல், எதோன்னா இனிமேல், பிறகு வக்ஷியே சொல்லப் போகின்றேன். முன் சொல்லப்பட்ட மோட்சத்தை அடைவதற்காக திரிபஞ்ச அங்காணி 15 அங்கங்களுடன் கூடிய சாதனைகளை அதோ இனிமேல் அல்லது பிறகு வக்ஷியே சொல்லப் போகின்றேன். இங்கே பிரதிஜை பண்ணுறார். நான் என்ன பண்ண போகிறேன்?
இந்த ஞானத்தை அடைவதற்காக, இந்த 15 இங்கே மோட்சத்தை அடைவதற்காக 15 சாதனைகளை நான் சொல்ல போகிறேன்னு பிரதிஜை பண்ணுறார். அடுத்த வரியில் தைகை ச சர்வைகி, அவைகள் அனைத்துடன், அந்த 15 சாதனைகளுடன் சதா, சதா காரியம் இருக்கு. சதான்னா எப்பொழுதும், இந்த காரியங்கிறத கடைசியில் வச்சுருக்கோம். அதாவது நிதித்தியாசனம் ஏவது காரியம், நிதித்தியாசனம் ஏவது காரியம்னா நிதித்தியாசனம் என்ற தியானத்தைத்தான், நிதித்தியாசனம் என்ற சாதனையைத்தான் செய்ய வேண்டும். காரியம்னா செய்ய வேண்டும். நிதித்தியாசனம் ஏவது, நிதித்தியாசனத்தைத்தான் காரியம் செய்ய வேண்டும். அதனால் என்ன சொல்லியிருக்காரு, முன் சொல்லப்பட்ட மோட்சம் அந்த பிராரப்த கர்மத்தை நீக்கணும்னு சொன்னால் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த சாதனைகளை நீ செய்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது 100வது ஸ்லோகம். 101 படிக்கிறாங்க. 100, 101 அறிமுகம், 102, 103 பேரை வரிசையாக சொல்லுவார். 104லேருந்து ஒவ்வொரு வார்த்தையை விளக்கி போவார். 102 அறிமுகம் தான். நித்யாபியாசாத்ருதே பிராப்திஹி ந பவேத் சச்சிதாத்மனக தஸ்மாத் பிரம்ம நிதித்யாசேத் ஜிக்ஞாசு ஸ்ரேயசே சிரம். நித்யாபியாசாத்ருதே பிராப்திஹி ந பவேத் சச்சிதாத்மனக தஸ்மாத் பிரம்ம நிதித்யாசேத் ஜிக்ஞாசு ஸ்ரேயசே சிரம். சச்சித் ஆத்மனக பிராப்திகி, முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா சச்சித் ஆத்மனக பிராப்தின்னு முதல் வரியில் 2வது வார்த்தை வரும். அதாவது சச்சித் ஆத்மா, சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மா, அதவே பிரம்மன்கிற வார்த்தையில் சொல்வார் பின்னாடி. அப்போ சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றுங்கிறதையும் இங்கே வலியுறுத்துறார். அந்த ஆத்மாவை அடைவதற்கு இங்கே 2 விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, சச்சித் ஆத்மா அப்படிங்கிறார். அதாவது நிதித்தியாசனம் செய்யல, இந்த தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யலைன்னா இந்த சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மாவை அடைய முடியாதுன்னு சொல்வார். பிறகு என்ன சொல்கிறாருன்னா, மோட்சத்திற்காக இந்த பிரம்மத்தை நிதித்தியாசனம் பண்ணணுங்கிறார். சச்சிதானந்த ஆத்மாவை அடைய முடியாது சாதனை செய்யலைன்னா. பிறகு என்ன, பிரம்மத்தை நிதித்தியாசனம் செய்ய வேண்டுங்கிறார். அங்கே சச்சிதானந்த ஆத்மாங்கிறாரு, இங்கே பிரம்மன்கிறார். அப்போ ரெண்டும் ஈக்குவல் படுத்துகிறாரு. இங்கே மோட்சங்கிறதுக்கு ஒரு வார்த்தை ஸ்ரேயஸ்ன்னு சொல்கிறார். மோட்சத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறார், அதுதான் உயர்ந்தது, அதுதான் சிறந்தது. ஸ்ரேயஸ் பிரேயஸ்லாம் பார்ப்போம் கடோபனிஷத்தில், நசிகேதன் கேட்பான். அப்போ ஸ்ரேயஸ்ன்னு என்ன, உண்மையிலேயே உயர்ந்து சிறந்தது எதுன்னு சொன்னால் மோட்சம்தான், அதை அடைவதற்காக அப்படிங்கிறது 2ல் முக்கியமாக சொல்லியிருக்கார். இங்கே அதற்கு பிரம்ம தியானம், பிரம்மத்தை தியானம் பண்ண வேண்டும், மோட்சத்திற்காக பிரம்மத்தை நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். தொடர்ந்து செய்யணும். எவ்வளவு காலம், அதிக காலம். சிரம்ங்கிறார். தொடர்ந்து பயிற்சி செய்யலைன்னு சொன்னால் நாம் அதில் நிறைவேற முடியாது. தொடர்ந்து அந்த தத்துவத்தை நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறார். அங்கே எப்பொழுதும்னார், இங்கே தொடர்ந்து அப்படிங்கிறார். அதிக காலம் அப்படிங்கிறார். எவ்வளவு காலம், அதிக காலம். அதிக காலங்கிறது அவரவருடைய மனசை பொறுத்து இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும். அதாவது நித்திய அப்பியாச திருதே பிராப்திகி, தொடர்ந்து பயிற்சி செய்யவில்லை என்றால் அதை அடைதல் என்பது, இந்த சச்சிதானந்த ஆத்மாவை அடைதல் என்பது நடக்கவே நடக்காது. அதிக காலம், அதிக காலம்னு என்ன அர்த்தம், ரொம்ப காலம். ஒருத்தருக்கு கொஞ்ச காலத்திலே முடிஞ்சிடலாம், சில பேருக்கு 100 ஜென்மம் கூட எடுக்கலாம் என்ன. ஆனால் என்ன, தொடர்ச்சியாக அதிக காலம். அது அவரவர்களுடைய விபரீத பாவனை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை பொறுத்தது. நம்மளுக்கு விபரீத பாவனை ரொம்ப கடினமாக இருக்குன்னு வச்சுங்க, கொஞ்சம் ரொம்ப நாள் செய்யணும். கம்மியாக இருந்தால் சீக்கிரமே அது போய்விடும் அப்படிங்கிறார். ஒருத்தருக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டா வயிறு நிறையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக சொல்ல முடியுமா? ஒரு ஒருத்தர் வயிறு நிறையணுப்பா, எத்தனை இட்லி சாப்பிட்டா நிறையும்னு கேட்டால் இதுக்கு பதில் இருக்கா? கரெக்டான பதில் இருக்கா? ஒருத்தருக்கு 1 இட்லியில் நிறையலாம், ஒருத்தருக்கு 50 இட்லி சாப்பிட்டா கூட நிறையாமல் இருக்கலாம். என்ன பண்ண முடியும்?
இன்னொன்று இருக்குது, இட்லி சைஸை பொறுத்து வர இருக்கா இல்லைங்களா? அதாவது எத்தனை இட்லி சாப்பிட்டா பசி போகும்னா அது அவனவனுடைய வயிறை பொறுத்து இருக்கு. எங்கள் ஊர்லெலாம் ஒருத்தர் இருந்தார், சொல்லியிருக்கேன், பேரே அவர் பேர் புள்ளக்கோழின்னு பேர். ஏன்னா அந்த கோழி அப்படி சாப்பிடுவோம், புள்ளக்கோழிங்கிறது நிறையா சாப்பிடுமோ. மலை மேலே போய் நாங்கள் ஒரு கோயில் இருக்குது, சமையல் பண்ணி சாப்பிடுவோம். அந்த மலை இடுக்குலேயும் தங்குவோம். அப்போ போயிட்டு சமையல் பண்ணி எல்லாம் முடிஞ்சப்பறம் இந்த விறகெல்லாம் விட்டு தீக்கெல்லாம் போடுறது, நல்லா உடல் பலமாக இருக்கும். ஆள் ஒல்லி எப்படித்தான் இருப்பார், வயிறே இருக்காது. பெரிய விறகெல்லாம் முண்டமாக வெட்டி நெருப்பு போட்டும்போது சாப்பாடு போடும்போது இலையில சோறை தட்டோம்னா சாம்பார் கரண்டியில் ஊற்றினா பிடிக்காது, குழியை பறிச்சிட்டே வாடியோட ஊற்றுப்பாம்பார், அப்படிதான் ஊற்ற சொல்வார். வடையெல்லாம் சுட்டாங்க, நிறைய சுட்டாங்க. ஒரு 150 வடை மிச்சமாகி போச்சு. இந்த போண்டா மாதிரி இப்போ மலையில் குளிருக்கு சாப்பிட்றதுக்கு. நாங்களாம் சாயந்தரம் சாப்பிட்டு என்னப்பான்னு சத்தம் போட்டுக்கிட்டேன், ஆனால் விடுங்க, எதுக்கு நான் மிச்சம் இருக்குன்னு கவலைப்படுறேன் அப்படிங்கிறார். பார்த்து ஒரே ஆள் சாப்பிட்டார் மிச்சம் 150 வடையே. அப்போ பசினி அவருக்கு மொத்தம் 4 வடை தான், அவருக்கு 150 வடை. அது மாதிரி எவ்வளவு கால நிதித்தியாசனங்கிறது உன்னுடைய வாசனைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கே ஒழிய எவ்வளோ சாதம். ஒருத்தர் சீக்கிரம் செஞ்சால் முடிஞ்சிடும். ஒருத்தருக்கு 4 ஜென்மத்தில் மோட்சம் கிடைக்கலாம் சொன்னார்ல. ஒருத்தருக்கு இந்த மரத்தில் எவ்வளோ இலை இருக்கோ அவ்வளோ ஜென்மம் இருக்குப்பான்னாராம். பரவாயில்லன்னாராம் அவர், எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாராம் அவர். அது மாதிரி காலம் எவ்வளவு காலம் அப்படிங்கிறது சொல்கிறேன். நபவே சச்சித் ஆத்மனக. அப்படி செய்யலேன்னு சொன்னால் நீ அந்த சச்சிதானந்த ஆத்மாவை அடைதல் என்பது முடியாது. தஸ்மாத் ஜிக்ஞாசு ஸ்ரேயசே ஸ்ரம் பிரம்ம நிதித்யாசேத். ஆகவே ஜிக்ஞாசு மோட்சத்திற்காக அதிக காலம் பிரம்மத்தை நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். தொடர்ந்து, அதிக காலங்கிறது மட்டும் இல்லை, தொடர்ந்துங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. தொடர்ந்து செய்யணும். நான் கேட்க உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? 20 வருஷமாக நான் கிளாஸுக்கு வரேன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் ஞானம் இல்லைன்னா எப்படி வரேன்னா, மாதம் ஒரு நாள் 20 வருஷமாக வர்றேன். வாக்கிங் டெய்லி போகணும்னு சொன்னால் நான் 20 வருஷமாக வாக்கிங் போகிறேன். தினம் போகிறேன்னா தினம் போகிறதில்ல, எப்பயோ நினச்சா போவேன். அது இல்லை, 20 வருஷமாக தொடர்ந்து போகிறேன், 10 வருஷமாக தொடர்ந்து வேதாந்தம் கேட்குறேன். என்றைக்கே ஒரு நாளுங்கிறதுக்கு இல்லை, அப்படி தொடர்ந்து அதிக காலம் செய்ய வேண்டும். செய்யலைன்னா இந்த ஞானம் கிடைக்காது. அப்போ தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இங்கே எதை செய்யணும்? சச்சித் சுரூபமான ஆத்மாவை அடைவதில் என்பது நடக்காது அப்படி செய்யலைன்னு சொன்னால். எதுக்காக செய்யணும்? மோட்சத்தை அடைவதற்காக. எதை நிதித்தியாசனம் செய்யணும்? பிரம்மத்தை நிதித்தியாசனம் செய்யணுங்கிறார். பாருங்க வித்தியாசம் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாருன்னு. சச்சித் ஆத்மாவை அடைதல் நடக்காது. இதுக்கு நீ தியானம் நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய பிரம்மத்தைங்கிறாரு. அப்போ சச்சித் ஆத்மாவும் பிரம்மனும் ஒன்றுங்கிறத மென்ஷன் பண்ணுறார். சிரேயசை மோட்சத்தை அடைதல், அது என்னது? அதுவும் பண்ண மோட்சங்கிறதுக்கு சிரேயஸுங்கிற வார்த்தையும் பயன்படுத்து, மோட்சத்திற்காக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துக்கலாம். நித்திய முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா நித்திய. நிதித்தியாசனம் என்ற சாதனையை அப்படின்னு சேர்த்துக்கணும். இந்த சாதனையை நித்திய தொடர்ந்து, அதாவது எப்பொழுதும். அப்பியாச அப்பியாச திருதே பிராப்திகி, தொடர்ந்து எப்பொழுதும். அப்பியாசக பயிற்சி, திருதே செய்யவில்லை என்றால். இந்த தொடர்ந்து நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்யவில்லை என்றால் சச்சித் ஆத்மனக, சச்சித் சுரூபமாக இருக்கின்ற ஆத்மாவை, சச்சித் சுரூபமாக இருக்கின்ற ஆத்மாவை ந பவேத் அடைதல் என்பது ந பவேத் நடக்காது. பிராப்திகின்னா அடைதல் என்பது, ந பவேத்னா நடக்காது. இந்த முதல்வில் கடைசி வார்த்தை அந்த முதல் பகுதியிலே இருக்குது. திருதே பிராப்திகின்ற, பிராப்திகன்னா அடைதல் என்பது ந பவேத் நடக்காது. அதாவது தொடர்ந்து நித்திய அபியாசக பயிற்சி திருதேகே, இந்த தொடர்ந்து பயிற்சியை செய்யலைன்னா சச்சிதாத்மனக சச்சித் சுரூபமாய்க்கின்ற ஆத்மாவை பிராப்திகி அடைதல் என்பது ந பவேத் நடக்காது. 2வது வரி தஸ்மாத், ஆகவே ஜிக்ஞாசு ஞான நிஷ்டையை அடைய விரும்புபவன். இந்த ஜிக்ஞாசுங்கிறது ஞானத்தை அடைய விரும்புபவனுக்கும் ஜிக்ஞாசுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. ஜிக்ஞாசுன்னு யார்? ஞானத்தை அடைய முயற்சி செய்பவன். இங்கே ஞான நிஷ்டையை அடைய விரும்புபவன். ஞான நிஷ்டையை அடைய விரும்பும் ஜிக்ஞாசு ஸ்ரேயசே, ஜிக்ஞாசு ஸ்ரேயசே. ஸ்ரேயசேன்னா
மோட்சத்திற்காக, இங்கே சிரேயஸுங்கிற வார்த்தையை மோட்சத்துக்கு பயன்படுத்துகிறார். மோட்சத்திற்காக சிரம், அந்த கடைசி வார்த்தை, அதிக காலம். அதுக்கு முந்தினது இந்த தஸ்மாத்க்கு அடுத்தது பிரம்மன் இருக்கு. பிரம்மத்தை நிதித்தியாசேத், நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். நிதித்தியாசனம் என்ற தியானம் செய்ய வேண்டும். அதாவது நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை தொடர்ந்து பயிற்சி செய்யலைன்னு என்ன நடக்கும்? ஆத்மாவை அடைதல் என்பது நடக்காது. அடுத்ததில் என்ன சொல்கிறாரு? மோட்சத்திற்காக, ஞான நிஷ்டையை அடைய விரும்புவோன் எதற்காக செய்யணும்? மோட்சத்திற்காக. அப்போ மோட்சங்கிறதும் ஆத்மாவை அடைதல்ங்கிறதும் ஒன்று தான். புரியுதுங்களா? ஆத்மாவை அடைதல் என்பது நடக்காது, மோட்சத்திற்காக நீயே இதை செய்யணும். அப்போ ஆத்மாவை அடைதல் என்பதும் மோட்சங்கிறதும் ஒன்று தான். அது எதுக்கு, எவ்வளோ காலம் செய்யணும்? அதிக காலம் தொடர்ந்து செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? பிரம்மத்தை நிதித்தியாசனம் பண்ணணுங்கிறார். ஆத்மாவை அடைகிறதுக்கு ஆத்மாவை தான் நிதித்தியாசனம் பண்ணணும். அப்போ இது என்ன ஜாயின் பண்ணுறார்? ஆத்மானாலும் பிரம்மன்னாலும் ஒன்று தான். ஆத்மாவை அடைதல் என்பதும் மோட்சத்தை அடைதல் என்பதும் ஒன்று தான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாரு. தொடர்ந்து பயிற்சி செய்யவில்லை என்றால் தத்துவத்தில் நிலைபெறுதல் என்பது நடக்காது. பிறகு அடுத்து 102, 103 இந்த 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், இந்த 15 சாதனைகள் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த வரிசையாக இந்த 2 ஸ்லோகத்தில் என்னென்ன பேரை மட்டும் சொல்கிறார். இந்த 102, 103 பெரிய விஷயம் கிடையாது. என்ன சாதனைங்கிறத வரிசையாக சொல்லிவிட்டு 104 ஒரு ஸ்லோகத்தில் ஒரு சாதனை, மேக்சிமம் ஒரு ஸ்லோகத்தில் ஒன்று தான் சொல்லுவார். யமம்னா என்ன, நியமம்னா என்ன, இப்படி சொல்கிறார். யமம், நியமம், தியாகம், மௌனம். இப்போ மௌனம்லாம் சொல்கிறேன். இங்கே மௌனம் என்ன? யோக சூத்திரத்தில் யமம்னா என்ன, நியமம்னா அங்கே என்ன, இங்கே நம்ம இவர் சொல்கிற யமம் நியமம் என்ன, அது ஸ்பெஷலாக செய்கிறதா இருக்கும், இங்கே வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு பொருள்லேருந்து நாம் எனக்கு இப்போ நான் விரதம் இருக்கிறேன். விரதம் இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? அதுலேருந்து விலகி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? சபரிமலைக்கு மாலை போட்டு, சில நேரடி பழனி பாத யாத்திரைக்கு மாலை போட்டு, இதை நான் 2 மாதம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கிறோம். புரியுதுங்களா? எதற்காக? இந்த ஒரு தவம் பண்ணுறதுக்காக நம்ம விரதம் இருக்கோம். இவன் என்ன பண்ணுவான்னா, ஞானத்தை பயன்படுத்தி அந்த விரதத்தை வாழ்க்கை முழுவதும் கடைப்பிடிப்பான். இந்த அறிவுனால் எல்லாம் பிரம்மஸ்வரூபம்ப்பா, இவனுக்கு எல்லாமே விரதமாயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த மாதிரி வியாசர் ஒரு இடம் சொன்னார் தெரியுமா? அது என்ன பண்ணார்? கங்கை கடக்கிறதுக்காக பெண்கள் இருந்திருக்காங்க, தண்ணி போயிருக்கு, படகு இல்லை, எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு வியாசர்கிட்ட கேட்டாங்களாம். நீங்கள் எதாவது எனக்கு சாப்பிட கொடுங்க, நான் வழி பண்ணுறேன்னாராம். அவங்க ஏதோ கொடுத்துருக்காங்க நிறையா. சாப்பிட்டுட்டு, நான் இன்று விரதம் இருப்பது உண்மையாக இருந்தால் இந்த கங்கை பிளந்து வழிவிடட்டும்னாராம். நல்லா சாப்பிட்டு போட்டு உடனே கங்கை வழி விட்டுருச்சா நடந்து. என்ன சாப்பிட்டு போட்டு நான் விரதம் இருக்க உண்மையாக இருந்து, இவருக்கு சாப்பிட்றதுங்கிறதே ஒன்று கிடையாது. இவர் ஆத்மஸ்வரூபத்தின் அடிப்படையில் பார்த்தா நான் என்றைக்குமே விரதமாக தான் இருக்கேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு ஞானத்தோடு சொல்லும் பொழுது எல்லாமே விரதமாயிரும் அவங்களுக்கு. இப்படி ஒரு பாவனையை அறிவுனால் கொடுறதுக்கு சொல்ல போகிறாரு. 15 சொல்லி இந்த பாவனைகள்லாம் சொல்ல போகிறாரு. நம்ம அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.